எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, வீட்டில் அஞ்சன பெட்டியில் இருக்கக்கூடிய மருந்து தான் வெந்தயம். இந்த வெந்தயத்தில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிரம்பியிருக்கு. நாரில்லா உணவு நலம் தராது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ இது அவ்வளவு நார்ச்சத்து நிரம்பின ஒரு பொருள். யாருக்கெல்லாம் உடம்பு சூடு அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வெந்தயத்தை சாப்பிட்லாம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு மெடிசன் அப்படிங்கிறது இந்த வெந்தயம் தான். இந்த வெந்தயத்தை என்ன பண்ணணுன்னா, நல்லா பொன் வறுவலாக வெறும் இலுப்பச்சட்டியில் வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் நல்லா டைட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு காலையில் அதாவது சுகர் பேஷண்ட்டு பல் தேய்ச்சிட்டு அதை ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் அதை அப்படியே காஃபிக்கு டீக்கு பதிலாக அதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சென்று நீங்கள் காஃபியோ டீயோ குடிக்கிறச்சே கண்டிப்பாக உங்களோட இன்சுலின் லெவல் நார்மல் ஆகும். உடனே எதுவுமே இயற்கையில் உடனே இப்படி தொட்ட உடனே அலோபதி மாதிரிலாம் க்யூர் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக பர்மனண்ட் ரெமெடி இயற்கை மருத்துவத்தில் தான் இருக்குது. இதை எங்கே வேணாலும் அடித்து சொல்லலாம். ஸோ நாரில்லா அந்த வெந்தய பவுடரை சாப்பிட்றச்சே இது இதய ரத்தத்தையும் சமமாக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸுக்கும் இந்த வெந்தயம் அவ்வளோ ஒரு பெரிய மெடிசன். அதனால் இந்த வெந்தயத்தை நம்ம எவ்வளோக்கு உணவில் எடுத்துக்கிறோமோ அவ்வளோவுக்கு நல்லது. அதே மாதிரி மாதவிடா காலத்தில் வர வலி, சூது வலின்னு சொல்லுவாங்க. அந்த வலிக்கெல்லாம் இந்த வெந்தய பவுடரையும் அந்த சின்ன பசங்களுக்கு, அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கு கொடுக்கலாம். வெந்தய களி மாதிரி பண்ணியும் கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்குறச்சே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பசங்களுக்கு வரக்கூடிய வலிகளை அது குணப்படுத்தும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும், வேர்வை துர்நாற்றம் இருக்கும். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு மெடிசன் வெந்தயத்தை வெந்நீரில் சில நேரம் ஊற வச்சுட்டு வெறும் வயிற்றில் அருந்தி அந்த குடல் ஜீரண சுரப்புகளை சீராக்குவது இந்த வெந்தயம் மெயின் ரோலை ப்ளே பண்ணுது. அதனால் என்ன ஆகும்னாக்கா, வாய் துர்நாற்றம் குறையும். பாலூட்டும் தாய்மார்களை வெந்தயத்தை புழுங்கலரிசி கஞ்சியில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரச்சே பால் நல்லா சுரக்கும். குழந்தைகளுக்கும் நல்லது, அது உடம்புக்கும் அது ஜீரண சக்தியை அந்த சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும். தலைமுடி உதிர்வதை பக்காவாக சரியாக்குறது வெந்தயம் மட்டும்தான். வெந்தயத்தை என்ன செய்யணும்னா, இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு மறுநாள் கார்த்தால் அதோடு சேர்ந்து இந்த மருதாணி இலையையும் செம்பருத்தி இலையோ பூவோ எது கிடைக்குதோ அதை போட்டு அந்த வெந்தயத்தை பேஸ்ட் மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அது தலையில் ஃபுல்லாக பேஸ்ட் போட்டுட்டு நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சென்று குளிக்கிறச்சே என்ன ஆகும்னா, பொடுகும் போகும், தலைமுடி நல்லா வளரும், உடல் உஷ்ணத்தை அது குறைக்கும். கடவுள் இயற்கையாகவே கொடுத்துருக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த வெந்தயம். இந்த வெந்தயத்தை நம்ம உணவில் சேர்த்து பயன்பெறுவோம். இதை மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.